தலைநகரை 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த திமுக அதிமுக எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது என் அன்பு சொந்தங்களுக்கோ என் அருமை உடன் பிறந்தார்களுக்கோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மிக மிக அடிப்படையான மழைநீர் கழிவுநீர் கூட வழிந்து ஓட நமக்கு வாய்க்காலோ கால்வாயோ இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம் நாடு எப்படி இருக்க வேண்டும், கல்வியில் எப்படி, மருத்துவத்தில் எப்படி, போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும், மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே எல்லாமே வேலை வாய்ப்பை எப்படி பெருக்க வேண்டும், பசி இல்லாத நாடை எப்படி படைக்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் தனித்த சிறந்த சிந்தனையில் செதுக்கி நம் நாட்டை எல்லாமே காட்சிப்படுத்தி வைத்து போட்டு காட்டி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் கனவை காகிதத்தில் வடித்து வைத்தேன், யாரும் படிக்கல. தத்துவத்தை தாளில் எழுதி தந்தேன், யாரும் படிக்கல. ஏன்னா படம் பார்த்த சமூகம்ங்கிறனால வேற வழி இல்லாம படம் போட்டு காட்ட வேண்டியதாயிருச்சு. இப்போ நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அன்னை இந்த திடக்கழிவு மேல இப்ப என்னன்னா, உனக்கு தெரியும், ஒரு நாட்டை அழிக்க அணுகுண்டு போட வேண்டியதில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிக்கும், இது கொஞ்ச நாள் கழிச்சு அழிக்கும். அதனால வந்த உடனே பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்றோம், வந்தவன தடை செய்யறோம். தடை செஞ்சுட்டு என்ன பண்றது, மாற்று இருக்கு. மாற்ற என்ன பண்ணுவேன், மாற்ற கண்டுபிடிச்சிட்டு 2 மாசம் தருவேன், தூக்கி தூர போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துரு அப்படின்னு. இங்க திராவிட மாடல் அரசு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு கொண்டு வந்துச்சு. பை மஞ்சளா இருக்கணுங்கிறது இல்ல, துணியா இருக்கணும். பச்சையா கூட இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். ஏன் மஞ்சப்பை? அவங்க அப்பா வரும்போது மஞ்சப்பை எடுத்து வந்தாருனால மஞ்சப்பை, மீண்டும் மஞ்சப்பை ஒரு நாள் அதோட முடிஞ்சு. ஆனா நம்ம மஞ்சப்பை இல்ல, துணிப்பை, வேற பை, நெகிழிக்கு பதிலா. அண்ணன் என்னென்ன சின்ன மூளை, நிறைய வேலை. கொஞ்சம் பாரு போட்டு காட்டுறேன். இந்த ஆண்ட இருவரும் கட்சிகள் இந்த என் தாய் நலத்தை, என் தாய் நாட்டை குப்பை மேடாக, பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தின் குப்பை மேடாக மாற்றியதான் இவர்களது. என் அன்பு தம்பி தங்கைகளே, கடலில் நதி கலக்கவில்லை, நெகிழிதான் கலக்கிறது. கடல் நெகிழியின் பெரிய அகழியாகிவிட்டது என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதுகிறார்கள் மகாகவிதையில. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அது மாதிரி 2 மடங்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன் கிடக்கிறது என்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, வேற எங்கும் இல்லை, நம்ம நாடுதான், நம்ம தலைநகர் தான். எப்படி பாரு, எப்படி இருக்கிறது பாரு. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், பாலித்தீன், குப்பைகள், நச்சு குப்பை. இந்த குப்பை மேடாக மாற்றினார்கள். இதை என்ன செய்யலாம் என்று சொல். அறிவு இருக்கிறவன் செய்யற செய்யலாம் பாரு. நாடு தெருவோரம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. இப்ப நம்ம கொடுங்கையூர், பெருங்குடி, இதுல எப்படி குப்பை கிடக்குது, மக்களின் வாழ்விடங்கத்துக்கு அருகிலேயே தான் இருக்குது. அதுவே தீப்பற்றி எரியும். இந்த புகாயை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் சாக வேண்டியதான். ஒரு நாளில் 2300 மெட்ரிக் டன், அதாவது 23 லட்சம் டன் குப்பைகள் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்படும். பாரு, இதெல்லாம் லாரி குப்பை. இதுல என்னன்னு தெரியுமா, குப்பைன்னு சொல்லக்கூடாது என் உடன் பிறந்தவனே. குப்பை அல்ல, வரம், உரம், வளம். குப்பையில தான் பல செடிகள், மரங்கள் வளருது. ஆனா இது குப்பை இல்ல, இது நச்சு. குப்பைன்னு சொல்லக்கூடாது. குப்பை எல்லாம் குப்பை தான். மக்கிய இலைதலை கழிவு கூட குப்பை தான். அது வளம், மண்ணுக்கு வளம், உரம். இது குப்பை இல்ல, நஞ்சு. இது நஞ்சு. இங்க பாரு, நம்ம ஊர் தாண்டா, உடன் பிறந்தவனே, நம்ம ஊர் தாண்டா. பாரு, குப்பைய கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு. குப்பை மேடா தானடா போகும். ஏன் குப்பைகிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, குப்பை ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பின்னாடி வாங்க, ஒரு நொடி. இது பள்ளிக்கரணை பெருங்குடி குப்பை கடங்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி. இது சதுப்பு நிலை ஏரி. இப்ப பாருங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை 101 வகை பறவைகளின் தாயகம். இதுல என்ன வியப்புனா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு இயற்கை கொடுத்த அருங்குடை கடல் நீர் இல்ல. இந்த கடல் நீர் மட்டத்திற்கு இருந்த ஏரி, ஒரே ஏரி நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி தான். ஒரே அளவுல இருக்கும்.
உலகத்தின் தலை சிறந்த சலுப்பு நிலை ஏரி. இந்த ஏரியில் மிகச் சுவையான இறால் உருவாகும். இறால், இந்த இறால் அங்க இந்த உணவுக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளின் பறவைகளின் தாயகமாக இருந்தது. உனக்கு தெரியுமா? பொண்ணை கட்டிக்கிட்டு வருவோம், கர்ப்பமான திருப்பி பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகும். அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் நம்ம நிலத்துக்கு வந்ததா, முட்டையிட்டு குஞ்சு வரிக்க தாய் வீட்டுக்கு வரா. அதன் தாயகம் எங்க வேணாலும் இருக்கும், ஆஸ்திரேலியால இருக்கும், அமெரிக்கால இருக்கும். ஆனால் முட்டையிட்டு குஞ்சு வரிக்க நம்ம நாட்டுக்கு வருதுன்னா தாயகம், தாய் வீடு அதுவா இருந்தது. இங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு வரிச்சிட்டு குஞ்சு பறக்கிற திறனை பெற்ற பிறகு கூட்டிக்கிட்டு பறந்துடும். மறுபருவத்துக்கு வரும். எங்க வரும்? நம்ம பள்ளிக்கரணைக்கு தான் வரும். இப்ப எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க பாரு, இப்படி இருக்கு. பாராயம் கூட பிறந்தவனே பாரு, எப்படி இருக்கு பாரு. கொடுங்கை குப்பை கிடங்கு மிகவும் மோசமான நிலை. குப்பை ஏன்? குப்பை கிட்ட இருக்கு நாடு, அதனால குப்பை. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரா டை, கொஞ்சம் பின்னாடி வா. நம்ம அக்காவும் அம்மாவும் தண்ணி இருக்கிற இடத்த பாரா டை, இங்க வாரா. இத குடிச்சு எப்படா டெங்கு வராம, காலரா வராம எப்படா வாழ்வ? எப்படி வாழ்வ? பாரா டேய், படிச்சவனே பாரு, படிச்சவனே பாரு. தீப்பத்தி எரியும், நம்ம தீ வைக்கல, அதுவே பிளாஸ்டிக் ஒன்னோட ஒன்று வெப்பத்தில் எரிஞ்சிடும். எரிஞ்சவன புகை. இந்த புகையை சுவாசிக்கும் போது ஏற்கனவே காரு, நச்சு ஆலைகள், மோட்டர் பைக்கு இது வெளியிடு பெட்ரோல் டீசல் புகையை சுவாசிச்சு, கந்தக தூசியை சுவாசிச்சு புற்று வருது. எதனால? 100 மரணம் எண்ணி பார்த்தீங்கன்னா 90 மரணம் கேன்சர், புற்றுநோய். பிறக்கிற குழந்தை புற்று, 3 வயது குழந்தை புற்று. எனக்காக ஒரு நாள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போய் பார்த்துவாயேன். 3 வயது 2 வயது குழந்தைகள் மொட்டையடித்து புற்றுநோயோடு இருக்க பார்க்கும்போது உனக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம்? இந்த குழந்தை சிகரெட் பிடிக்கலையே, இது பான்பராக் போடலையே, இது புகையில ஹான்ஸ் போடலையே, எப்படி வந்தது புற்றுநோய்? தாயின் மார்ல குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாயிருச்சு? காற்று, நீர், உணவு விஷமாயிருச்சு. இந்த விஷமாகுது காத்து. பாரு, இந்த காத்தை தாண்டா நீ நான் நம்ம அம்மாவும் அக்காவும் சுவாசிக்கிறோம். இந்த காத்து தாண்டா, இந்த காத்து தாண்டா. பாரு, குப்பைகளை எரிக்கும் போது அதில் வருகிற புகை எங்க போகுது? எங்க போகுது பாரு, சுவாசத்துக்குள்ள போய் கண்ட நோய். இப்ப மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இனி இந்த நாட்டுல மக்குகிற குப்பை இல்லை, உரம் மட்டும், வளம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும். மக்காத குப்பையை ஒழிக்கிறோம். மலை அளவு உயர்ந்து விட்ட பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை ஒழிக்கிறோம். வந்தவன தடை பண்றோம். குப்பை மேலாண்மை. இங்க பாரு, அண்ணன் என்ன பண்ணுவேன்? வந்தவன தெருவை எங்க சிசிடிவி கேமரா வச்சிருவேன். குப்பையை மேல இருந்து வீசுறது, அங்க தூக்கி போடுறது. என்ன என்ன தம்பி, அண்ணன் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ். கவனமா இருக்கு, கவனமா இருக்கு. காலை மாலை இருவேளையும் குப்பையை எடுக்கிற தூய்மை பணியாளர்கள் வருவாங்க. நீ முதல்ல சொல்லிடுவேன், அறிவிப்பாங்க. நீங்க குப்பையை இங்க வச்சிருங்க, போடக்கூடாது, சிசிடிவி பார்க்கும். ஒரு தடவை உன்னைய மன்னிக்கு, 2வது தடவை மின்சாரத்தை துண்டிக்கும், 3வது தடவை தண்ணீர் தராது, 4வது தடவை குடும்பத்தை எடுக்கும், அதுக்கப்புறம் ஓட்டு உரிமையை தூக்கும், அதுக்கப்புறம் உன் வீட்டை நாட்டாம ஊரை விட்டு ஒதுக்குவார்ல, அப்படி ஒதுக்கிறோம். நீ கிளம்புன்றோம், பார்த்துக்க, பொறுப்போட இரு. போங்க போங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் இதை நம்ம உரமாக்கிக்கிறோம். இதுல இருந்து மக்குகிற கழிவுல இருந்து அண்ணன் மீத்தேன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு உனக்கு கொடுத்துறேன். இது வர குப்பை, இதெல்லாம் நம்ம வாழ்விடம் தான், வாழ்விடம் தான், நம்மளுடைய வீடு தான். போங்க. இப்ப இந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறதுனால இந்த கழிவு நீர் கலப்பதெல்லாம் மஞ்சக்காமால, காலரா, இந்த மாதிரி பெருநோய்கள் எல்லாம் வந்துருது. இப்போ அண்ணன் என்ன செய்யறேன்? ரத்த குழாயில புற்றுநோய், நுரையீரல் புற்றெல்லாம் வந்துருது. இப்ப இதை ஒழிக்கணும். இதை இவங்க ஒழிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே குப்பை. அவன் எப்படி ஒழிப்பான்? நம்ம தான் இதை ஒழிக்கணும். போங்க. இப்ப திடக்கழிவு மேலாண்மை நம்ம ஒண்ணு செய்யறோம். இது வரைக்கும் இருந்த குப்பைகளை நம்ம ஒழிக்கிறோம். எப்படி ஒழிக்கிறோம்னா, இதை எடுத்து
தமிழ்நாட்டு அரசு, கொஞ்சம் வாங்க பின்னாடி வாங்க. தமிழ்நாட்டு அரசு முத்திரையை பார்த்துக்க, எல்லாமே மாறிடுது. வேற ஒரு நாடு வந்து நீ இதுவரை இருந்த அரச மறந்துடணும். இந்த திமுக அதிமுக கட்சி ஆட்சி, அண்டா குண்டா மிக்சி கிச்சி டோக்கனு அதெல்லாம் மறந்துடணும். தம்பி புரட்டாசூரி சொல்லுவான்ல, அலி எல்லா கோட்டை அலி முதல்ல இருந்து போடு. அப்ப முதல்ல இருந்து போடுறோம். எங்க இருந்து? ஒன்னுல இருந்து இல்லை, என்னுடன் பிறந்தவனே, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அழிச்சு கிழிச்சு பகத்சிங் சொன்னான்ல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதான் புரட்சி. வேற சமூகம், வேற புது நாடு, குப்பை இல்லாத நாடு. இங்க பாரு, இதை என்ன பண்றேன், சிங்கப்பூர் மற்ற நாடுகள்லாம் எப்படி இதை செய்யுதுன்னு பார்த்து அந்த முறையில் இந்த திடக்கழிவெல்லாம் எரிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறேன். மக்குகிற குப்பையை எடுத்துக்கிறேன். இனிமேல் மக்குகிற குப்பையை தான் நீ தருவ. ஆனா இதுவரை இருக்கிறதுல பிரிச்சு எடுத்து இங்க பாரு, இண்டஸ்ட்ரியை பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. மக்குகிற குப்பையை இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் புறநகர்ல ஒரு 100 ஏக்கர்ல 200 ஏக்கர்ல இண்டஸ்ட்ரி போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிட்டு இந்த மக்குகிற குப்பையிலிருந்து பயோகேஸ் அன்னபூர்ணி சூப்பர் 6 இருக்குல்ல, அது மாதிரி நாம என்ன பண்றோம், சூப்பர் 6 இல்ல 7 இல்ல, காசு இல்லாம எதுவும் இல்ல. காசுக்கு கொடுக்குற என்ன தயாரிக்கிற செலவை நீ கொடுத்துட்டு தடை இல்லாம என் தாய் தந்தை இருக்கு, என் அக்கா தங்கச்சிக்கு எரிகாற்று சிலிண்டர் தர்றேன். ஆனால் கட்டணம் இல்லாம 3 தான் தருவேன். 1 கல்வி, வெரி குட் எஜுகேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது 3ஐயும் ₹1 காசு இல்லாம உனக்கு கொடுப்பேன், சிறப்பா தருவேன். மற்ற எதையும் காசு இல்லாம தர மாட்டேன். என்கிட்ட எதிர்பார்க்காத, வேணும்னா எனக்கு போடாம அவங்களுக்கு போட்டுக்க. மக்குற குப்பையை மட்டும் எடுத்து தனியா பிரிக்கிறேன். இது மிஞ்சும் கழிவை மின்சாரத்தை என்ன பண்றேன், தயாரிச்சுக்கிட்டு இந்த மக்கும் குப்பையில மீத்தேன் எடுத்துட்டு மீதியை உரமாக்கிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்றேன், அப்படியே எரிச்சு மின்சாரத்தை தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தார் சாலை போடுதல். இந்த பூங்காக்கள்ல இருக்கிற நாற்காலிகள், இந்த வீடுகளுக்கு சின்ன சின்ன கற்களா போடுறாங்கல்ல, அது மாதிரி மாற்று பயன்பாட்டுக்கு கொண்டு போயிடுறேன். இந்த மூலப்பொருள்களை தயாரிச்சு கொண்டு போயிடுறேன். இதுக்கு மேல பிளாஸ்டிக் கிடையாது. இல்ல இங்க பாரு, எல்லா இடத்துலயும் குப்பை கூட எப்படி வைக்கிறேன் பாரு. இங்க இல்ல, ஜப்பான் மற்ற நாடுகள் அப்படி குப்பை கூட இருக்கோ அப்படி மக்கும் குப்பையை அப்படி வைக்கணும். இனிமேல் மக்கும் குப்பை மட்டும்தான் நம்ம நாட்டில். குப்பையை இப்படி எடுத்துட்டு போயிடுறேன். தங்கச்சி எல்லாம் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் இங்க வேலை கொடுப்பேன். குப்பையை ஒரு குறிப்பிட்ட சாதி தான் அல்லன்னு நினைக்கிறவன் எல்லா பயிலும் குப்பை தூக்கி போயிடுவேன். எல்லாம் கவர்மெண்ட் வேலை. இந்த மாதிரி குப்பை கிடங்கு இப்படி வச்சிருப்பேன் பாரு, இப்படி வச்சிருப்பேன். காலுக்கிட்ட நீயோ அக்காவோ அம்மாவோ மிதிச்சா திறக்கும். எப்படி திறக்குது பாரு, போங்க இந்த மாதிரி திறக்கும். அப்படி மூடிக்கணும். பின்னாடி கீழே இருந்து இங்க ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி வச்சிருப்பேன். அதுல போய் நிரம்பு எடுத்துக்கிட்டு போயிடுவான். இவெல்லாம் யாரு? எவரு? இன்ஜினியர்ஸ், தூய்மை பொறியாளர். புரியுதா அவனுக்கு? குப்பைக்காரன் கிப்பக்காரன் 10 மட்டும் வச்சு பிச்சு போடுவேன். ஆமா, தூய்மை பொறியாளர் பாரு. இவன் பால்காரர், இவர் பால்காரர். அடுத்து பாரு, இவர் காய்கறிக்காரர். இவரு இங்க பாரு, காய்கறி விற்கிறார் காய்க்காரு, பால் விற்கிறார் பால்காரு, துணி விற்கிறார் துணிக்காரு. குப்பையை போடுற இவன் குப்பைக்காரன் இல்லையா, குப்பையை கொட்டுற இவன் இல்லையா, குப்பையை எடுத்து சுத்தம் பண்றான் பாரு, அவன் குப்பைக்காரனா இவன் குப்பைக்காரனா? கொண்டே வேணாது குப்பைக்காரன். புரியுதா? டேய், இது குப்பையை கொட்டுற நீதான்டா குப்பை, அன்றவன் இல்லடா குப்பை. இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் சீருடை, சுகாதாரமான முகக்கவசம், பூட்ஸு, கிளப்ஸு, நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள். போ, முழு நேர அரசு பணி. இவங்க மாதிரி தனியாருக்கு ஒப்படைச்சிட்டு துப்புரவு பொறியாளர்லாம் வீதியில் நின்று போராடுறது கிடையாது. தனியார்னு ஒரு வெங்காயம் கிடையாது. தனியார் நீ நடத்திக்க, என்னை ஜெயிச்சுட்டு நடத்திக்க.
எதுல? எஜுகேஷன். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல என்னை ஜெயிச்சுட்டு நடத்து. தண்ணீர் கொடுக்கறதுல என்னை ஜெயிச்சுட்டு என்னை தாண்டி டிரான்ஸ்போர்ட்ல ஓசி பஸ் நோ, ஒன்லி ஏசி பஸ். கட்டணம் கொடுத்து போ, கட்டணம் கொடுத்து போ, காசு கொடுத்து போ. இப்ப பாரு, பாலித்தீன், பிளாஸ்டிக் இந்த பூமியை அழிக்க அணுகுண்டு தேவையில்லை. முதல்ல சொல்லிட்டேன், பிளாஸ்டிக்கே போதும். கச்சா எண்ணெயின் பெட்ரோலுக்கு பிறகு கடைசியா கிடைக்கிற கழிவு தாருக்கு பிறகு, தார் அதுக்கு பிறகு கிடைக்கிறதா இந்த பிளாஸ்டிக், நெகிழி. இப்ப இந்த நெகிழிகள் இது என்ன ஆயுதுனா, என் உடன் பிறந்தவனே, இந்த பிளாஸ்டிக் கடலுக்குள்ள போய் கடல் சூப் ஆயிருது. மெதுவா நுண்ணுகள் துகள்களா போயிருது. இந்த பாலித்தீன் தரையில விழுந்து பிளாஸ்டிக்கும் பாலித்தீனும் மக்கி மண்ணோடு மண்ணா போக 5 லட்சம் ஆண்டு ஆகும்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் 50,000 ஆண்டு ஆகுங்கிறான். ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான். நம்ம எவனும் பார்க்க போறது இல்லை. எவன் இருக்க போறோம்? சொல்லிட்டு போக வேண்டியதான், சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இப்ப வந்து சொல்றாள், நான் வந்தால் மிக்சி, நான் வந்தால் ஃப்ரிட்ஜு, நான் வந்தால் 2000 8000 எவன் கொடுக்க போறேன்? இப்ப இது மாதிரி இது என்ன செய்யுதுன்னா, நெல்ல துகள்களாகி என்ன ஆயிருதுன்னா, இந்த கடலுக்குள்ள ஆயினோடனே கடல் நீர்ல இருந்து உப்பு தயாரிக்கிறோம்ல, உப்புல கலந்துருது. நான் சொல்றது புரியுதா? உப்புல கலந்து உணவுக்குள்ள வந்துருது. உணவுக்குள்ள வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு பாரு. நல்லா கொஞ்சம் கவனி. இது பிளாஸ்டிக் வந்தவொடனே விந்த அணுக்களுக்குள்ள போயிருது. உயிர் அணுக்களுக்குள்ள போயிருதா என் உடன் பிறந்தவனே? போயிருது. இந்த பிறந்த குழந்தைய தொப்புள் கொடியை எடுத்து படம் காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள். உன்னால் நம்ப முடியுதா? எதுல இருந்து போச்சு? உப்புல இருந்து. உப்புல இருந்து குழந்தைக்கு எப்படி போச்சு? தாயின் உணவுல போயிருச்சு. உணவுல ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? தொப்புள் கொடிக்கு போயிருச்சு. பயம் வருதுல்ல? வருதா? வருதா? பயத்தோட போய் விவசாயிக்கு போட்டுருவோட்டேன். ஸ்டெம் செல்ஸ்ல நுண் நெகிழிடா, சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியா மாதிரி இந்த வர இப்படி போய் நிறைஞ்சிடா குருத்தணுக்கள்ல. விலங்குகள் வந்து நெகிழிய திங்குது. ஒரு காய்கறி இலைகளையே போட்டினா பரவாயில்ல, குப்பையை திங்குது. கடல்ல திமிங்கலம் 40 கிலோ எடையில 45 கிலோ 42 கிலோ பிளாஸ்டிக் கழிவோட திமிங்கலம் கரவுதுங்குது. பெரிய பாவம். கடல்ல குப்பையை கொட்டுற என்ன ஆகும்? மீனின் எண்ணிக்கையை விட கடலில் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுங்கிறார் ஐயா வைரமுத்து. இப்ப என்ன ஆயிரம் உடன் பிறந்தவனே, இந்த சுவாசிக்கிறோம்ல காத்து, இது மரங்கள் தான் தருது. மரம், செடி, கொடி, துளசி தருது. ஆலமர ரசம் இருந்த மரங்கள். இந்த உலகத்தின் நுரையீரல் வந்து அமேசான் காடுகள். 20 விழுக்காடு காற்று தான் ஆக்சிஜன் மரங்கள் தருது. மீதி 80 விழுக்காடு ஆக்சிஜனை கடலுக்குள்ள இருக்கிற ஆல்காங்கிற அறிவியல் பேர், தமிழ்ல நீல பச்சை பாசி, அதுதான் தருது. இந்த நீல பச்சை பாசியில் இருந்துதான் ஆக்சிஜன் மேல வருது நமக்கு. அதுலதான் நம்ம எல்லாம் உயிரோட வாழ முடியும். இது மேல பிளாஸ்டிக்கை கொட்டி கொண்டுட்டினா நம்ம செத்துருவோம். விளங்குத? அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்க. டேய், ஓட்டு கேட்கிறவன் இதை செய்ய மாட்டான். உன்னை காதலிக்கிறதுனால நேசிக்கிறதுனால சொல்லிக்கிட்டு எனக்கு செய்ய தெரியாதாடா? எனக்கு செய்ய தெரியாது. இவங்கள மாதிரி ஒன்று ஏமாத்த தெரியாது. டேய், நீ பெத்த பிள்ளடா, நீ கூட பிறந்தவன்டானா உன்னை ஏமாத்த மாட்டேன். ஏமாத்துறவனா இருந்தா, டேய், ஒவ்வொருத்தருங்க வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டரு, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு 1000, ஒவ்வொரு கிலோ தங்கம், புதுசா கல்யாணமான பெண்ணுக்கு 1 கிலோ வைரம், புதுசா கல்யாணமான கணவன் மாப்பிள்ளைக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த நாட்டுக்கு போறோமோ ஹனிமூன் ட்ரிப்பு அரசு ஏற்பாடு செய்து. எப்படி கேவலமா இருக்கலடா நீ சொல்லும் போது. அந்த மாதிரிதான் ஐயோ கொடுமை. இப்ப இந்த பாரு, கடல் நீர்ல இதெல்லாம் உண்மை. இந்த பாரு, இப்ப பாரு, உனக்கு உதாரணம் காட்டுறேன். இந்த நெகிழி தாள் இப்படி பூமியில கிடக்கும்போது மேல இருந்து ஒரு மழை துளி அந்த நெகிழி தாள்ல விழுந்துருது. பூமிக்குள்ள போக விட மாட்டேங்குது. நீராவி சூரிய வெப்பத்துல மறுபடியும் நீராவியாகி மேல போயிருது. நிலம் நீர் வளத்தை இழந்துருது, வறண்டுருது. உனக்கு புரியுதா? நிலமெங்கும் குப்பையா இருந்தா என்ன ஆகும் பாரு. இங்க பாரு, இங்க பாரு, நீராவியாகி மேல போயிருது. அப்ப பூமிக்குள்ள நீர் போகாம நிலத்தடி நீர் இங்க இருந்து இங்க பாரு, மழை மேகங்களில் இந்த துகள் போயிருது, நெகிழி துகள். பல்லாயிரம் ஆண்டுகளாலும் நெகிழி மக்க போறது இல்லை, நாம பார்க்க போறதும் இல்லை.
இப்ப என்ன ஆயிருது, சிறு துகள்களாக மண்ணில் கலந்து நஞ்சாகி நிலத்தடி நீருக்குள்ள போய் நஞ்சாயிருது. அந்த தண்ணியை குடிக்கும் போது, உப்புல கலந்து உப்பை சாப்பிடும் போது நமக்கு இந்த சிக்கல் வருது. என் கூட பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையரே, நமக்கு கும்பிட, நமக்கு வணங்க கும்பிட கோடி சாமி இருக்கு. ஆனா வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. புரியுதா? இவன் வருவான், என் மதம், என் ஜாதி, என் ஜாமி. வாடா பிக்காளி பயல, பிக்காளி பயல. சாதி இல்லாமல் வாழ்வாய், மதம் இல்லாமல் வாழ்வாய், காற்றும் நீரும் இல்லாமல் எப்படியடா வாழ்வாய்? சோறு இல்லாமல் எப்படியடா வாழ்வாய்? மனித வாழ்க்கைக்கு மதம் தேவையில்லை, சாதி தேவையில்லை. எது தேவை? சூரிய ஒளி, கடல், மழை, காற்று, நிலம், வளம், நீர், சோறு, மண்முழு. மண்முழு பார்க்க அருவருப்பா இருக்கிற மண்முழு கூட உனக்கு பயன்படும். இந்த சாதியும் மதமும் ஒரு மயிருக்கு பயன்படும். கட்டிக்கிட்டு அழுகுதா இந்த சமூகம். சாதிக்கு ஓட்டு, மதத்துக்கு ஓட்டு. மயிரடா இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம். மயிர் நாடா இருக்கும் மனித நேயம். எங்கடா இருக்கும்? எங்கடா இருக்கும்? தாண்டி வாடா, தாண்டி வாடா, தாண்டி வாடா, வாடா. தமிழனா வாடா, தமிழனாடா வாடா. அவன் ஒருவனால்தான் மனிதனையும் தாண்டி எல்லா உயிர்களையும் நேசிக்க முடியும். ஏன் உலகில் இத்தனை கட்சி தலைவன்? எவன்டா மரத்துக்கு மாநாடு போட்டான்? எவன்டா தண்ணீருக்கு போட்டான்? எவன்டா மலைக்கு போட்டான்? எவன்டா கடலம்மா எவன்டா போட்டான்? ஆதி நீயே என் ஆளி தாயே என்று எவன்டா போட்டான்? எவன்டா தண்ணீருக்கு போட்டான்? இவன் தான்டா போட்டான். ஏன்? என் தாய் தமிழ் பேரன்பின் தாயடா, உலக உயிர்களின் தாயடா. அவராண்டா சொல்ற, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, காக்கை குருவி எங்கள் சாதி, வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன். என் தாயடா, தமிழ் தாயடா, பேரன்பின் தாயடா. இந்த பிச்சைக்கார பயிலுகிற மாதிரி என் ஜாதி ஓன் ஜாதி. இங்க வாரா, என் கூட பிறந்தவனே, மரம்டா மரம். வேரை தாங்கி நிக்கிற தாய்க்கு நன்றியா பூவை கொட்டுதா? நன்றி அம்மா, நன்றி என் தாயே, நன்றி என்று கனியை கொட்டுதா, இலைய கொட்டுதா. கருமம் முடிச்சவனே, நீ என்னத்தை கொட்டுறாயின்னு பாடுறா, என்னத்தை கொட்டுறாயின்னு பாரு, பாரு. போடுறாய்டா என் தாயின் ஈரக்கொலையில குண்ட டம்முன்னு. ஈரானு போரு, இஸ்ரேலு போரு, ஒரே அக்க போரு. குண்டை போடுறது, நச்சு குண்டை போடுறது, மூஞ்சில போடுறது, நெஞ்சில போடுறது, வயிற்றுல போடுறது. போய் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், பயாகஸ் எடுக்கிறேன். ஏன்னா வெண்ணெய் மாட்டு சாணியில மீத்தேன் இருக்கும்போது எனதுக்கடா என் ஈரக்கொலை, என் பூமி தாங்கி ஈரக்கொலை இருக்கிறேன். அறிவட்ட நாய, மாட்டு சாணியில இருக்கா லட்சக்கணக்கான டன் பயாகஸ். அப்பா உன் மகன் எடுக்கிறேன், குடுக்கிறேன் மாட்டு சாணியில இருந்து. பூமி தாயை தொட்டவனை வெட்டி எரியல நீ மாட்டு. அயோக்கிய நாய், அயோக்கிய நாய். என் தாய் ஈரக்கொலை மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், நிலக்கரி எடுக்கிறேன். ஏன்? தீர்ந்து விடுகிற வளமுடா பைத்தியக்காரா, தீராத வளமுடா என் மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி. வாடா இங்க வாடா, நான் தயாரிக்கிறேன்டா, உனக்கு கவர்மெண்ட் வேலைடா. வாடா இங்க வாடா, வாடா இங்க வாடா. இவர் ஈரக்கொலையில போட்டானடா, நெகிழிய தூக்கி பூவை போடுது மரம். இந்த இவன் குப்பை, குப்பையை மூஞ்சில போடுது. நல்லா நன்றி செலுத்துறாயடா. இந்த பூமியில நீ பார்க்கிற ஏதாவது நீ படைச்சதா? ஏய், இயற்கைனா என்ன? மனிதனால் படைக்க முடியாதது எல்லாம் இயற்கை. மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாம் தந்தது இயற்கை. இந்த மைக் நான் உருவாக்கினது, தந்தது மூலப்பொருள் இயற்கை. இந்த ரிமோட் இந்த இயற்கை, இது இந்த ஷூ இந்த வீடு கட்டடம், செங்கல், சிமெண்ட், சாந்து, கம்பி, கும்பி எல்லாம் தந்தது. தங்கம், வைரம், வைடூரியம், பெட்ரோல், டீசல் யார் தந்தது? அவதான். இந்த குப்பை அந்த கர்மத்தையும் தந்தது அவதான். கடைசியா எல்லாத்தையும் தந்த அவளுக்கு நீ தந்தது என்ன தெரியுமாடா? நோய். தாய்க்கு நோய் வந்தா சேய்க்கு வருமடா. பூமி தாய்க்கு நோய் வந்தா நம்ம எல்லாருக்கும் வருமடா. கவனமா இருங்கடா. எனக்கு ஓட்டு போட வேணாம்டா. போட்டாத, போட்டா தயவு செய்து போட்டாத. நீ ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு போடு, நீ அதுக்கு போடு, போடு 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 போடு.
ஸ்டாலின் வெல்லட்டும், நாடு சுடுகாடா ஆகட்டும். ஒரே வழிதான் இருக்கு. பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தீன் பேன் தடை பண்ணிடுறேன். ஏன் 10 முதலாளி கத்துவான். முதலாளிக்கானவன் இல்லை, நான் என் மக்களுக்கானவன். 10 முதலாளி வாழ 90 விழுக்காடு என் மக்களை நான் இழக்க தயாரா இல்லை. ஏன்? நான் அந்த கூட்டத்திலிருந்து வந்தவன் இல்ல, இந்த கூட்டத்திலிருந்து வந்தவன். சரியாக 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் ஈழ தாயகத்திற்கு சென்று என் உயிர் தலைவனை சந்திக்கும் முன்பு சீமான் கூட்டத்தில் ஒருத்தன். எப்படி எப்படி கூட்டத்தில் ஒருத்தன், இன்னைக்கு கூட்டமே நான் ஒருத்தன். நெகிழிக்கு மாற்றா உன் அண்ணன் என்ன பண்ணிடுறேன், சணல், வாழைநார் பை, நெகிழி வாழைநார் பை, சணல் பை, பருத்தி பை, துணி பை, எல்லாம் மரவள்ளி கிழங்குல பை, வாழைநார்ல பை, சணல்னு ஒண்ணு. இப்ப நேரம் இல்லாதனால காரைக்குடியில போட்டு காட்டுறேன், பயந்துருவ. பெரிய சந்தை. அண்ணன் என்னன்னு இதெல்லாம் தெரியாம, அதுக்கு தாண்டா படிக்கணுங்கிறது. நீ படிச்சா திருந்திருவான்டாண்டா. தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து வீரன் வீரனை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கான். நீ போட்ட அப்படியே மூணு கேரி என்னை பேச விடுறான்றியா. சில பேரு நேர ஸ்ட்ரைட்டா 2 வீரன் வந்து நின்னுக்கிறான், முறுக்கிக்கிட்டு அதை சொல்லிடுறான். அப்படி ஆமா, உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதுல எல்லாம் இருந்து வாழைநாறு, இந்த சணல் எல்லாத்திலும் இருந்து நான் பை தயாரிச்சு உனக்கு மாற்றி கொடுத்துருவேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால ரத்த பொட்டலத்தையும் ஊசி போடுற சிரஞ்சையும் வச்சுக்கிறேன். உடனே சுத்தி சுழற்சி பண்ணிக்கிறேன். மாற்று கண்டுபிடிச்சிட்டு அதையும் ஒழிச்சிடுறேன். விளங்குதா? ஒழிச்சிடுறேன். வீசப்படாம மறுசுழற்சி, தரையில போடாம சுழற்சி பண்ணிக்கிறேன். இப்ப இதுவரை இந்த பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டு உனக்கு சொல்லிட்டேன். இந்த கழிவு நீர் சாக்கடை எப்படி உங்க அண்ணன் எடுத்துட்டு போறேன் பாரு. எங்கேயும் தங்காது. நோ கொசு, நோ டங்கு, நோ சங்கு. You don't worry, be happy. I am there. Always your brother. அடையாறு, கூவாறு, கொற்றலையாறு கழிவு நீர் கலப்பதால இந்த நிகழ்வு வருது. என் மக்களின் வாழ்விடத்திலிருந்து இந்த கூவங்கிற நல்ல தெளிந்த நீர் ஒன்னாறு தான். இந்த கூவத்துக்கிட்ட ஆட்சி கொடுத்ததுனால அது குப்பையாயிட்டது. உன் அண்ணன் மாத்துறேன். எப்படி மாத்துறேன் கொஞ்சம் பாரு, பொறுமையா பாரு. இதெல்லாம் எடுத்துடுறோம். இந்த ஆகாய தாமரை செடிகள் எல்லாம் தூக்கிறோம். இந்த மாதிரி இந்த 2 கரைகளையும் இப்படி பெருங்குழாய்களை உங்க அண்ணன் புதைச்சிட்டு என்ன பண்றேன், இப்ப இது என்னது, பல்லாவரத்திலிருந்து போற நீர். அங்க என்ன பண்ணது, மீனம்பாக்கத்திலிருந்து போற நீர். ஆலந்தூர்ல இப்படி தனித்தனி குழாய் எடுத்துட்டு போய் ஜாயின் போடுறேன் பாரு. எப்படி போடுறேன் பாரு. போட்டு பாரு, இப்படி குழாயை கொண்டு போய் 2 பக்கமும் எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்து இது இந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி ஜாயின் போட்டிருக்கேன். தெரியுதா? ஆமா, இப்படி கொண்டு போய் எடுத்துட்டு போயிருவேன். இதுக்குள்ள நீர் கலக்காது, கழிவு நீர் கலக்காது. இப்ப இந்த கரை நடுக நல்ல சோலைகளை வளர்த்து அங்க ரெசார்ட் கட்டி படகு போக்குவரத்து எல்லாம் விட்டு, நீ கூவாருன்னு சொல்ல முடியாது, நாத்த எடுக்காது, நல்லா இருக்கும், சுகாதாரமா இருக்கும். அங்கே நீ ரெஸ்டாரண்ட் கட்டிக்கலாம், அங்கே விளையாட்டு திடல், ஷட்டில் கோட்டு எல்லாம் போட்டு தருவேன். நீ கேரளால எல்லாம் போட் ஹவுஸ் போகுதுல, அப்படி போகும். நீ நல்லா சுற்றுலா போகலாம். நீ இந்த சைக்கிள் மோட்டர் பைக்கில் போறது மாதிரி இந்த இவங்க மாதிரி மெட்ரோ போட்டு வந்தாடி இருக்க மாட்டேங்க. இதுல கூட நீ அவசரமா போகலாம். ஆறுகள் இந்த என்ன பண்ணுவேன், இந்த நீரை ஒரு 100 கிலோமீட்டர் புறநகர் கொண்டு போய் 200 ஏக்கர் 300 ஏக்கரை எடுத்து இந்த நீரை கொண்டு போவேன். இந்த கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் சுத்திகரிப்பேன். எப்படி சுத்திகரிக்கிறேன் பாருவாங்க அண்ணன். அங்க உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன். கடல்ல கலக்க விட மாட்டேன், கழிவு நீரை கலக்க விட மாட்டேன். இங்கேயும் அதே மாதிரி கழிவு நீருக்கு குழாயை பதிச்சு இப்படி எடுத்துட்டு வந்துடுவேன். கடலோர பகுதியில் வாழ்ற மக்கள்கிட்ட இருந்து இங்க கொண்டாந்து சுத்திகரிச்சு அது என்ன பண்ணுவேன், பாதுகாப்பா இந்த நீரை எடுப்பேன். சுத்திகரிக்கும் நீரை சாலை போட, மரக்கண்டுகள் வளர்க்க, வீடு கட்ட, புரியுதா, விளையாட்டு திடலை நினைக்க, இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் 2,50,000 நினைக்கிறாங்க வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பலவடி பணை திட்டம், இந்த மாதிரி புல்வெளிகளை எப்படி நினைக்கிறேன், அந்த நீரை வச்சு நினைப்பேன். எந்த நீரை, கழிவு நீரை சுத்திகரிச்சு எடுத்து. இப்படிலாம் கலக்க முடியாது, கலக்க கூடாது. கலந்தாயின்னு வச்சுக்க, ஐ எம் வெரி சாரி. இதுவரை அன்பா பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் வேற, அங்க இருக்கிற நொன்ன வேற, பிச்சை எடுத்து
இல்ல கலக்க மாட்டேன். என்ன அண்ணன் சொல்றான்ல, நம்ம செய்யக்கூடாது வந்துடும். ஏன்னா உனக்கு நீ நல்லவன்டா, நீ நல்லவன். அந்த கழிவு நீர் கலக்கிறத தடுத்துருவேன். போட்டேன் பாரு. இப்ப ஆறு, இந்த ஆறு, எந்த ஆறு இப்படி இருக்கிற யாரு எப்படியா கொண்டு வரேன் பாரு. அப்படியே நீ அள்ளி குடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவேன். இப்படி கொண்டு வந்துட்டு படகு போகுது பாரு. இப்ப பாரு, குடும்பத்தோட சுற்றுலா வருவாங்க பாரு. சுற்றுலா தலம்னு போட்டு இந்த வராங்க பாரு, நம்ம பிள்ளையதான் எல்லாம் நீ படகு சவாரி அங்க எல்லாம் கொண்டு போயிடுவேன். போங்க போங்க, நம்ம கனவு நாடு, நம்ம படைக்கப்படுற நாடு. இது 2.0 இல்ல. புரியுதா டேய்? நம்ம கனவு தேசம்டா. தலைவன், நம் தலைவன் பிரபாகரன் கனவு தேசம்டா. வேலை இல்லைன்னு ஏன் சொல்ற? இங்க வேலை செய்ய மாட்டியா? சுத்திகரிகள் எல்லாம் போட்டு கோட் சூட் போட்டு நல்லா நீல்ல போட்டு ஸ்கிட்ஸ் போட்டு இன்ஜின் வேலை செய்ய போது பாரு. உனக்கு பயிற்சி கொடுத்துதான் அனுப்புவேன். பயிற்சி எடுத்துட்டு வா, உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். எப்படி எங்களை சுத்திகரிக்கிறான், திலக்கழிவு மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை கத்துக்கிட்டு வாடா. கவர்மெண்ட் காசு படிச்சுக்கிட்டு வா, வேலையை பாரு. சும்மா குடிச்சு விட்டு கஞ்சா போட்டு இந்த டாஸ்மார்க்கு குடிச்சு விட்டு சுத்திக்கிட்டு தெரியாது. சமூகத்தை படையிடா. மழை நீர், கழிவு நீர் இப்படி பண்ணிடுறேன். மழை நீர் என்ன பண்றேன் பாரு. இங்க பாரு, சென்னை பெருநகர பகுதியின் மொத்த பரப்பளவு 1000 கோடி சதுர மீட்டர். இங்க ஒரு சதுர அடியில் ஆண்டுக்கு சராசரி 113 லிட்டர் மழை பெய்யுது. ஆனாலும் தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. இங்க பாரு, 6,60,000 கோடி லிட்டர் நமக்கு கிடைக்குது. 230 TMC கிடைக்குது. 120 கோடி லிட்டர் தண்ணி தேவையான குடிநீர். இப்ப என்ன பண்றோம் பாரு, நம்ம ஆத்தாப்பு தண்ணிக்கு அல்லாடுது. என்னை கவனி, எப்படி அண்ணன் செய்யறேன் பாரு. போங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம் இருக்காது, ஒழிச்சிருவேன். சில்வர் குடம், வெங்கல குடம் அல்லது இந்த மண் குடம், இதுதான் வச்சுக்கணும். தண்ணீரை 10 மடங்கு நீரை ஒவ்வொரு ஆண்டும் கடல்ல கலக்க விடுறோம். எப்படி கலக்குதுன்னு பாரு. இப்ப நான் அன்னை கடல்ல கலக்க விடல, எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சுத்தமா கடல்ல தண்ணியை கலக்க விடாம இருக்க முடியாது. என்ன புதுரத்தம்பா ஊறாத உடலும் புதுநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. மாடு இருக்குல்ல, பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியை குடிக்க விடுவோம். அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்கும். நம்ம களவாணி பைய மக்கள் கட்டி விட்டுட்டு கொஞ்சம் பாலை கறந்துக்குருவோம். அப்புறம் என்ன கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சோண்டு பாலை வச்சு கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். அப்படி கடல் தாய் மழையை கொட்டுறா. சூரியன் அப்பே கடல் தாய் 2 பேரும் சேர்ந்து மழையை நம்ம கொடுக்குறாங்க. 6 அருவியா ஓடி வந்து 6ஆ வருது. அந்த நீரை நான் என்ன பண்றேன், ஏரி கொஞ்சம் தேய்க்கிறேன். குளம், குட்டை, கம்மாய், கரணல், தாங்கை, ஏந்தல் இப்படி தேக்கிக்கிட்டு மீதியை கொண்டு எங்க ஆத்தாட்டை விட்டுறேன். கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விட்ட மாதிரி. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேவையான பால் எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டியை கொடுக்குறேன். தேவையான நீர் எடுத்துட்டு அம்மாட்ட கடலை மாட்ட சேர்த்து விட்டுறேன் பிள்ளைய. இப்ப எப்படி சேர்க்கிறேன் பாரு, நல்லா கவனி. மழை நீரை 2 கலக்கு தனித்தனியா இருக்கு. எப்படி எடுக்கிறேன் பாரு. பயந்துராத, ஜப்பான்ல இருக்காத நம்ம செய்கிறோம். எங்கன இருக்குன்னு கேட்காத, ஜப்பான்ல இருக்கு. இப்படி பூமிக்கு கீழே பெரிய இப்படி இதை கட்டி அண்ணன் என்ன பண்றேன், கழிவு நீருக்கு இடது பக்கம், மழை நீருக்கு வலது பக்கம். புரியுது இல்ல? இவங்க கட்டுற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காத. வெற்றி 4000 கோடி வாய்க்குல ஓட்டு தெருவில் விட்டு போவான். அது கிடையாது. அண்ணன் ஆட்சியில உண்மையிலே கட்டணும். இல்லைன்னா என்ன, அவங்க உள்ள போட்டு நான் கட்டிடுவேன். ஆமா தம்பி, உட்கார்ந்து இருக்கிறேன் பிரபாகர மகன்கிற நினைப்புல இருக்கிறேன். பிச்சு பெறுவேன். என் பொண்ணையெல்லாம் தொட்டா நெஞ்சில வாயும் ஒரு தோட்டா போயிட்டு வா, மேல காட்டுறேன் டாட்டா. தட்ஸ் ஆல். நோ கோர்ட்டு, நோ ஆர்குமெண்ட், நோ ஜெயில். புரியுதா? ஆமா, எப்படி இருக்கு பாரு. இப்ப என்ன பண்றேன், தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். அண்ணன் மழை நீரை இப்படி மழை நீரை கொட்டுறேன். எங்க கொட்டுறேன், ஜப்பான் இப்படி பண்ணுது. அதை கொண்டு போய் இப்ப இங்க இருக்குன்னா பல்லாவரம்னா ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு குழி, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு குழி. இதுல இப்படியே விடல. சில இடத்துல என்ன பண்றேன், மின்சாரம் உற்பத்திக்கு சுழற்சி மாதிரி கொட்டி அதுல மின்சாரத்தை தயாரிச்சு ஒரு 60-70 வீடு அதுக்கு அங்கிருந்த மின்சாரத்தை கொடுத்துறேன். அது ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கேன் மின் உற்பத்தியில. இதை கவனி, நீரை எப்படி தேய்க்கிறேன் பாரு. நிலத்தடி நீரை வத்த விட மாட்டேன். எப்படி கொண்டு வரேன் பாரு. இது வர மழை நீர் தான்டா. ஏன் இதை காட்டுறேன், உனக்கு அறிவு இருக்கு எனக்கு அறிவு இருக்கு காட்டுறேன். அவனுக்கு இல்ல, அதனால இதை ஓடி சாக்கடையில் ஒன்னா கலந்து விட்டுருவான். இப்படி எடுத்துக்கிட்டு போறோம்.
இங்க சொல்றது பாரு, இங்கதான் மின்சாரத்தை இந்த சுழற்சியில தயாரிக்கிறேன். தயாரிச்சுட்டு மீதியை கொண்டு போய் தூய நீரை எங்க கொண்டு வரேன், அப்படியே அங்கன சின்ன சின்ன குளம் குட்டை நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு தேக்கிட்டு மீதியை கொண்டு தாய்கிட்டே ஒப்படைச்சிடுறேன். டோக்கியோவில் அப்படி பண்றான். டோக்கியோ நாட்டில், ஜப்பான்ல கவனிப்பாரு. டோக்கியோவில் இங்க பாரு, அவன் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்றான், எப்படி நான் அதை சேமிக்கிறேன். அந்த முறையை நீ போய் கத்துக்கிட்டு வர வச்சு என் பிள்ளைய அப்படியே பயன்படுத்துவேன். வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்க அதை கட்டி தொட்டியை கட்டி காட்டினா தான் உனக்கு உரிமம் தருவேன். குடியேறவே நீ புதுமனையே போக முடியும், இல்லைன்னா பூட்டிட்டு வெளியில தான் இருக்கணும். ஆமா, தொலைச்சு விட்டுறாங்க. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு துளியும் உயிர் துளி. போங்க போங்க. இது என் தம்பி அமெரிக்கால வாழ்றாரு, அவர் பேசுறாரு பாருங்க, போடுங்க. நாட்டுல மழைநீர் வடிகால் வாரியம் எப்படி அமைக்க போறோம் அப்படின்றதுதான் இப்ப இதற்கு நாம சான்றா எடுத்திருக்கிறது. அமெரிக்கால எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் இருக்கு. முதல்ல மழை பெய்யறப்ப இங்க எப்படி நீர் தேங்காம அது சரியான முறையில கட்டியமைக்கப்பட்டு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகின்றது இந்த காணொலி. என் வீட்டிலிருந்து தான் இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. இப்ப நான் வெயில் காலத்துல நல்லா பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டெல்லாம் காம்பேன், வீட்டை சுத்தி எப்படி இந்த மழைநீர் வடிகால் வாரியம் கட்டியமைக்கப்பட்டிருக்கு, அதற்கான உட்கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் காண்பிப்பேன். மழை பெய்யறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நான் காணொலி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழாய்களில் இருந்து என் வீட்டுல இருக்கிற இந்த குழாய் இருக்குல்ல, இந்த மாதிரி மொத்தம் 10 குழாய்கள் இருக்கு. இந்த குழாய்களிலிருந்து வழிகின்ற மழை நீர் அப்படின்றது எப்படி குழாயை தட்டையா போட்டிருக்கான் பாரு, சுவரோட சுவரா ஒட்டி இருக்கிற மாதிரி. இது குழாயினே நீங்க அடிச்சிருக்க மாட்டேன், சேமிக்கப்படுகின்றது அப்படின்றத காம்பேன். இப்ப இந்த மாதிரி குழாய்கள் நான் சொன்னல உங்களுக்கு, இது வலது பக்கம் 3 குழாய்கள் இருக்கு என் வீட்டுல, இடது பக்கம் இந்த மாதிரி 3 குழாய்கள் இருக்கு, பின்பக்கம் 2 குழாய்கள் இருக்கு, முன்பக்கம் 1 குழாய் இருக்கு. மொத்தம் என் வீட்டை சுற்றி இந்த மழை நீரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 9 குழாய்கள் இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அமெரிக்கால அப்படின்னா முதல்ல இந்த நகரம் அதற்கு ஒப்புதல் அளிக்கணும். இந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை என்கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி குழாய்கள் அமைச்சு மழை நீர் வடிகால் வாரியம் சரியான முறையில இந்த அமைப்புல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா ஒப்புதல் அளிப்பாங்க. அந்த ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் வீடு என்கிட்ட வரும். ஒப்புதல் இல்ல அப்படின்னா இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செஞ்சதுக்கு அப்புறம், இந்த வீட்டை கட்டி கொடுக்குறாங்க சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடு என்கிட்ட வரும். மழை பெய்யுது, அது எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப மழை நீர், இப்ப மழை பெய்யுது, அப்ப அந்த காலகட்டத்துல இப்ப வீட்டிலிருந்து வழிந்தோடுகின்ற நீர் எப்படி சாலைக்கு செல்றதுக்கு இந்த குழாய்கள்லாம் உதவுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என் வீடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க சாரம் போட்ட மாதிரி மேலிருந்து கீழாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா இப்ப வீட்டுல இருந்து தண்ணீர் சாலைக்கு போகணும். அவர் சாலை அமைப்பை எப்படி சொல்றாங்க, இப்ப இங்க இருக்கு, இது பல்லாவரம் இல்ல மதுராவயல் அல்லது பொன்னேரி அப்படின்னா, இப்ப ஒரு இது ஆலந்தூர்னா எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டு இங்க விழுகிற நீர் தாரையோட வச்சுக்கீங்க, வழிந்தோடு இப்படி போகணும், தெரியக்கூடாது பள்ளமா இருக்குன்னு போகணும். சாலையை சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் இந்த இப்படி போடுது, இப்படி நடுவால மேடா இருக்குன்னு உனக்கு தெரியாது, மெல்லிதான் இப்படி போட்டு எங்க விழுந்தாலும் சரட்டு இப்படி இறங்கிடும். இந்த 2 பக்கமும் மழை நீர், நான் சொன்ன வலது பக்கம் அந்த மழை நீரையும் இடது பக்கம் கழிவு நீரையும் நம்ம கொண்டு போயிடுறோம். இப்ப அவன் அதே மாதிரி அமெரிக்கால வீட்டுல இப்படி சாரம் போட்ட மாதிரி இல்ல, அப்படி இல்லாம இப்படி இருந்துச்சுன்னா, சமதளமா இருந்துச்சுன்னா நீர் தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை நீர் வழிந்து இந்த சாரம் போட்ட மாதிரி இருக்கிறதுனால எந்த இடத்துலயுமே தங்காம மேலிருந்து கீழே இருக்கிறதுனால நீர் அங்க சாலைகளுக்கு போகும். இப்ப வாங்க சாலைகளை போய் பார்ப்போம். இப்ப இந்த சாலைகளோட வடிவமைப்பே பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். ஏன் கீழே இறங்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நீர் இந்த இடத்துல விழும், சரிங்களா? அப்ப சாலைகள்ல இரு பக்கமும் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. இந்த இடங்கள்ல மிகப்பெரிய ராட்சச குழாய் போட்டிருப்பாங்க அங்க கீழே. அப்ப இந்த கீழே போய் அந்த மழை நீர் இந்த ராட்சச குழாய்கள் மூலமா இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறதுனால வெளியேற்றப்படுகின்றது. சாலைகள்ல நீர் எந்த இடத்துலயுமே தங்காது. எத்தனை முறைடா இவங்க அந்நிய முதலீடு எடுக்க அமெரிக்கா போனாங்க, இதை பார்க்காம என்ன மைத்தேடா போடுங்க. ஏய் முதலீடு மூளையை கொண்டு வாடா, அங்கிருந்து மூளையை தூக்கிட்டு வாடா. இந்த சாலைக்கு இப்ப நான் நடுப்புற நிக்கிறேன் இல்ல, இந்த சாலைகளோட நடுப்புற நின்று பாக்குறப்ப சாலைகள் இப்படி வடிவமைச்சிருக்காங்க.
மேலிருந்து கீழ் அது ஒரு வடிவமைப்பு. சாலை நடுப்புற இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வடிவமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீர் வந்து எந்த இடத்துலயுமே தங்கக்கூடாது. அது இந்த மாதிரி ராட்சச குழாய்கள் போட்டு வெளியேற்றாங்கன்னு நான் சொன்ன ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்குள்ளார போகணும் அப்படின்றதுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு நடந்திருக்கு. இந்த மழை நீரை அவங்க கொண்டு போய் சேமிக்கிறாங்க ஏரிகள் குளங்கள்ல. ஏரிகள் குளங்கள்ல சேமிக்கப்படுகின்ற மழை நீரை என்ன பண்றாங்கன்னா சுத்திகரிச்சு இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி தூய குடிநீரா இலவசமா எங்களுக்கு வழங்குறாங்க. வீடு வீடுக்கு தண்ணி தருவேன்றல இப்படித்தான். இங்க ஒன்றாவது வச்சிருவேன், நீ குடிச்சுக்கிற வேண்டியதான். நீ எப்படி குடிக்கிறாங்கன்னு நான் பார்த்துருப்பேன். ஏன் அங்கே சிசிடிவி இருக்கும். நீ திறந்து விட்டு இப்படி போறது, பிடிச்சி பிடிச்சி துப்புறது, அப்படி விளையாடுறது. தம்பி எவன் போலீஸ்ன்னு தெரியாம 50,000 போலீஸ் இருப்பான். அதுக்கெல்லாம் பச்சை மட்டை கிடையாது. நீ பயந்துகிட்டு இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். நல்லா உன்னை வாழ வைப்பேன், ஒழுங்கா இருக்கணும். அப்ப மழை நீர் தாத்தா நம்மாழ்வார் சொன்னதுதான், நீரை வந்து நீங்க கீழே தேடாதீங்க, மேல இருந்து தேடுங்க அப்படின்னாங்களா. அந்த மழை நீரை சேகரிச்சு சுத்திகரிச்சு இந்த தூய குடிநீரா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த மழை நீர் இருக்குல்ல, இதை எப்படி சுத்திகரிச்ச குடிநீர் எடுத்து என்னால குடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு இந்த காணொலி எங்க வந்து முடியுது அப்படின்னு? இப்ப எனக்கு மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இப்ப என் நாய்க்குட்டி இருக்கு. என் நாய்க்குட்டியை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா இந்த காலால இப்படி அழுத்துறேன்னா இங்க பாருங்க நீர் வருது. இந்த நீரை என் நாய் வந்து குடிச்சிட்டு நாய்க்குட்டி வந்து குடிச்சிட்டு போகும். அப்ப பாத்தீங்கன்னா 6 அறிவு படித்த ஜீவனான எனக்கும் அதேதான், வாயிலா ஜீவனான என் நாய்க்குட்டிக்கும் அமெரிக்க அரசாங்கம் தூய நீரை வழங்குகின்றது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இத அண்ணன் நம்ம ஊர்ல செயல்படுத்துவேங்கிறேன், நினைக்கிறேன். இதெல்லாம் முடியுமா? நான் இப்படி நானே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஆகாத சொல்லுவாருங்க, கனவுலே இருப்பாருங்க, சாத்தியமல்ல. டே, நாங்க சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்பார்? அதான் கொடுப்பேன்னு போட்டு காட்டணும்னா வாய முடிட்டான். எப்படி இதெல்லாம் செய்வார்? செய்வேன், இப்படி செய்வேன்னு சத்தம் போடாம இருக்கான். ஆஸ்திரேலியால பிரேசில்ல ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறான்னு போட்டு காட்டினவன அமைதியாயிட்டான். ஆமாடா, உண்மையிலேயே ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாங்க. அதனால இது நல்லா இருக்கா இந்த நாடு? அப்ப இந்த நாடு வேணும்னா ஒரு ஓட்டை பேசாம விவசாயிக்கு போட்டு நாட்டை அண்ணன் கொடுத்துட்டு போ. புரியுதா? புரியுதா? இப்போ இங்க தேர்தல் மற்றவங்களுக்கு, நமக்கு போர், அநீதிக்கு எதிரான அறப்போர், இந்த அக்கப்போருக்கு எதிரான ஒரு அறப்போர். இவங்களை ஒழிக்கணும். இவங்களை ஒழிக்காம நல்ல அரசியல், நல்ல ஆட்சி நமக்கு இல்லை. நமக்கு இல்லை. எல்லாம் இருந்து நம்ம வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசியும் நமக்கு இருக்க காரணம் ஊழல், லஞ்சம், நிர்வாகத்தில் இருப்பதை ஒழிக்கணும். இவன் நம்மளை ஏமாத்த நினைக்கிறான், நம்ம இதை மாத்தணும். இலவசம் கொடுக்கிற 3 பேர் ஒரு பக்கம் இருக்கான். இலவசம் கொடுக்க கூடாது, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பக்கம். இதுல நம்ம மக்கள் எந்த பக்கம்? இதுதான் இப்ப இந்த தேர்தல். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அங்க கேடுகட்ட பணநாயகம் பிறந்து மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்து விடுகிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். அதனால வாக்குக்கு காசு என்பது கிடையாது. அது ஜனநாயக படுகொலை. அதை நம்ம செய்ய தயாராக இல்லை. அது தேச துரோக குற்றம். அப்படி ஒரு வெற்றி நமக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வெற்றி நமக்கு அவசியம் இல்லை. காசு கொடுத்துத்தான் ஓட்டை வாங்க முடியும் என்றால் தோற்று 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 கூட போவோம். நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஏன் ஏன் தவறான பாதையில் போய் தொடுகிற வெற்றியை விட சரியான பாதையில் போய் தோற்கிறது, மெதுவாக சென்று விடுகிற வெற்றி பரவாயில்ல, பரவாயில்ல. புரியுதா? புரியுதா? நாம் 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 மெதுவாக வருவோம், எல்லாருக்கும் பொதுவாக வருவோம். ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி செல்ல மாட்டோம். அதனால தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள தயாராக இல்லை. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. அதனாலதான் தனிச்சு 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 தோற்றாலும் 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 துவண்டு விடாமல் அதே நம்பிக்கையோட களத்தில். ஏண்டா இத்தனை பேர் இருக்கான் அண்ணன் தம்பி, நம்ம ஜெயிக்கலைன்னா எவன்டா ஜெயிப்பான் இந்த நாட்டில்? எவன்டா ஜெயிப்பான்? போடு, நீ ஒரு உறுதியெடு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம், மாற்றம் என்பது
சொல்லல்ல செயல், மாறுவோம் மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்பதை நினைவில் வை. தனிமரம் தோப்பாகாது, சரிதான். தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் சரிதான். எந்த பெரிய புரட்சியும் ஒரு பொறிதான். ஒரு வண்டி நிறைய குப்பை கொளுத்த எவனும் வண்டி நிறைய ஏற்படுத்தப் போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடு, பத்தி எரியும் புரட்சி தீ, மாறும் அரசியல். இங்கே பல்லாவரத்திலே போட்டியிடுகிற என் உயிர் தம்பி, என் ஆறுயிர் இளவன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவனைப் போல தகுதியான அறிவார்ந்த ஒரு வேட்பாளர் ஒருத்தர் உங்களுக்கு இருந்தால் அவருக்கு போடுங்கள், அவனும் அவருக்கு போடுவான். இல்லை என்றால் என் தம்பிக்கு போட்டு வெற்றியடைய செய்யுங்கள். இங்கே ஆலந்தூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை மகாலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். என்னுடைய அம்மா தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அம்மா பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். செங்கல்பட்டு தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அம்மா அமுதா நம்பியார், இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியல் புரட்சியை முன்னெடுத்த மகத்தான புரட்சியாளன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவருடைய அன்பு மருமகள் நம்முடைய அம்மா அமுதா நம்பி அவர்கள். நம்முடைய தாத்தா தேர்தலில் நின்றார், இந்த தமிழ் சமூகம் தோற்கடித்தது. தாத்தா காமராஜரை தோற்கடித்தது போல என்னுடைய அண்ணன் தமிழரசனை தோற்கடித்தது. அந்த குடும்பத்தில் தாத்தாவுடைய மகன் நின்றார், தோற்கடித்தார்கள். இப்போது மாற்றுங்கள் வரலாற்றை. தாத்தா பெறாத வெற்றியை அவருடைய மருமகள் தமிழ்நாட்டில் பெற்றால் என்று அதே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வென்றார் என்று வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். அம்பத்தூரில் போட்டியிடுகிற அன்பு மருமகன் சிலம்பரசன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி செய்யுங்கள். சைதாப்பேட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஸ்ரீவித்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். வேற யாருங்க வேண்டுகிறேன். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானங்காக்கும், மக்களின் நலங்காக்கும், மண்ணின் வளங்காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என் ஆறுயிர் சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், உயிரினுமினிய உடன் பிறந்தார்கள், நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெறுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. நீங்கள் சொல்லுங்கள், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று சொல்லி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள்.